IBBS PO மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். சரியா? தயவு செய்து IBBS PO மெயின்ஸ் போறவங்க ஓடி போகாதீங்க. அப்ப என்னைக்கு தான் நீ ரீசனிங்கை சால்வ் பண்ணுவ? சரியா? தயவு செய்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் முட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரீசனிங்ல டெய்லியும் ஒரு செட்டாவது சால்வ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு மார்க்காவது ரீசனிங்ல தேரும். ஸோ ஓடி போகாதீங்க, இருங்க. IBBS PO மெயின்ஸ்க்கான கொஸ்டின் இதோ. ஸோ என்ன நான் மறைச்சிக்கிறேன், இல்லாட்டி உங்களுக்கு கொஸ்டின் தெரியாது. என்ன நான் மறைச்சிக்கிறேன், LMN OPQRSன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து பயந்துடக்கூடாது. இங்கே ஃபுல்லாக ABCDலேருந்து H வரை இருக்குன்னா இது A, இது B, இது C, இது D, இது E, இது F, இது G, இது H. A to H were sitting in a circular table. சரிங்களா? ஏலேருந்து H வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்து குழம்பிடாதீங்க. இது கொஸ்டினே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. LMN OPQRS கிடையாது. A to H. சரிங்களா? ஏலேருந்து H வரை சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இதை வந்து நீங்களா புரிஞ்சுக்கணும். ஏலேருந்து H வரை தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் சிட்டிங் பொசிஷன் வந்து ஏலேருந்து H வரை தானே கொடுத்துருக்காங்க. புரியுதா மக்களே? ஏலேருந்து H வரை உட்காந்துருக்காங்க. A to H ஆர் சிட்டிங் ஆன சர்க்குலர் டேபிள். இங்கே ஃபுல்லாக ஏலேருந்து H வரை தான் பேசியிருக்காங்க. ஸோ நீங்களா புரிஞ்சுக்கணும். SBI ஆஃபீஸர் சூப்பர்யா, அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிங்க. சூப்பர் 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 சூப்பர். ஹேமா குமார் ஒரு ஆன்சர் போட்டிருக்கீங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். SBI ஆஃபீஸர் கரெக்டாக சொன்னீங்கயா. அந்த இன்கம் மட்டும் கண்டுபிடிச்சா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த இன்கம் மட்டும் கண்டுபிடிச்சா ஈஸி. அந்த இன்கம் யாருக்கு என்ன இன்கம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் மாதிரி லட்டு மாதிரி சாப்பிட்டு போயிடுவீங்க. சூப்பர், நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க. அவ்வளோதான் சிவாஜிகளா. நம்ம ட்ரை பண்ணால் ஆன்சர் வந்துடும். போட்டு வராதுன்னு பயந்தாதான் வராது. ட்ரை பண்ணலாமா? இப்போ அமௌண்ட் ஃபவுண்ட் ஜி ராகவிமானி அமௌண்ட் ஃபைன் பண்ணிட்டாலே டப்புன்னு சம்ம ஆரம்பிச்ச F6 5% அவே ஃப்ரம் ஜியில் சம்ம ஆரம்பிச்சனாலே முடிஞ்சிருமா? ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணவா? ரெடி எல்லாருமே? ஸோ மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்க? ஈச் ஆஃப் தம் ஹேஸ் டிஃபரண்ட் மந்த்லி இன்கம் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 பிட்வீன் 11 to 22. 11,000 22,000க்கும் பிட்வீனில் உள்ள அந்த 1000 மல்டிபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஒவ்வொருத்தனும் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இதை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணாலே தெரியும். இதை ஃபுல்லா ரீட் பண்ணாலே அவன் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்கம் கொடுத்துருக்கானா யாருக்காதுன்னு பாருங்க. ஹச்சுக்கு 12ன்னு கொடுத்துருக்கான். ஹச்சுக்கு வந்து 12,000 கொடுத்துட்டான். சரியா? ஹச்சுக்கு 12,000 கொடுத்துருக்கான். பிக்கு 19,000 கொடுத்துட்டான். 19,000 அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்ம ஒவ்வொரு ஆல்பபெட் ஏலேருந்து ஹச்சுக்குள்ள, அதாவது A to H, இது ஏலேருந்து ஹச்சுக்குள்ள எல்லா ஆல்பபெட்ஸுக்குமே அந்த இன்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து H ஆம்பர்சன்ட் D. ஆம்பர்சன்ட் எதை குறிக்குது? ஆம்பர்சன்ட் எதை குறிக்குது? லெஸ்ஸை குறிக்குது. 3000 லெஸ். அப்ப H இஸ் 3000 லெஸ் தென் D. இங்க பாருங்க, H ஆம்பர்சன்ட் Dன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா H இஸ் 3000 லெஸ் தென் Dன்றான். ஸோ அப்போ D பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கும். இது எல்லாத்துக்கும் புரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள். நான் சால்வ் பண்ண புரியுதான்னு சொல்லுங்கள். இன்கம் சால்வ் பண்ணுறது புரிஞ்சாதான் உங்களுக்கு சீட்டிங் ஈஸியாக புரியும். சரியா? H வந்து அவன் 12,000 கொடுத்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா H ஆம்பர்சன்ட் Dன்னு கொடுத்துருக்கான். அப்போ H இஸ் 3000 லெஸ் தென் D. எனக்கு தான் வந்து H 12,000 தெரியுமே. அப்போ D 15,000 இருக்கும். அடுத்து என்ன சொல்லிருக்கீங்க? H டாலர் E. டாலர் எதை குறிக்குது? 2000 லெஸ் அப்படின்றத குறிக்குது. அப்ப H is 2000 less than A அப்படின்னு சொல்றான். H is 2000 less than A அப்படின்னா
ஏ அப்போ நமக்கு என்னவா இருக்கும் 14,000 இருக்கும். ஹச் வந்து ஏயோட 2,000 கம்மி அப்படின்றதான் அந்த ஹச் டாலர் ஏக்கான அர்த்தம். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, பி ஸ்டார் இன்னு சொல்றான். ஸ்டார் எதை குறிக்குதுன்னா 2000 மோர் குறிக்குது. அப்ப பி இஸ் 2000 மோர் தென் இ அப்படின்னா அதான ஸ்டார்ன்றது எதை குறிக்குது, ஸ்டார்ன்றது 2000 மோரை குறிக்குது. அப்ப பி ஸ்டார் இ அப்படின்றப்ப பி இஸ் 2000 மோர் தென் இனா இ என்னவா இருப்பான் 17,000 இருப்பான். ஏன்னா பி இஸ் 2000 மோர் தென் இல. புரியுதா? பி இஸ் 2000 மோர் தென் இ நமக்கு. அப்ப பி 19,000 இ வந்து 17,000 இருப்பான். அடுத்து பி டாலர் எஃப்ன்றான். டாலர் எதை குறிக்குது 2000 லெஸ் குறிக்குது. அப்ப பி இஸ் 2000 லெஸ் தென் சி. அப்ப சி எனக்கு என்னவா இருக்க முடியும் 21,000 தான் இருக்க முடியும். கரெக்டா? கரெக்ட் தானே? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல பி ஹேஷியா சாரி பி டாலர் எஃப் சாரி மக்களே சியை பார்த்துட்டேன். பி டாலர்னு சொல்லிட்டு இங்கே சிக்கு வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. பி டாலர் எஃப்னா என்ன, பி இஸ் 2000 லெஸ் தென் எஃப். அப்போ எஃப் தான் எனக்கு வந்து 21. பி வந்து எஃப் விட 2,000 கம்மியாக இருக்குன்றாங்க. அப்போ பி வந்து 19,000னா எஃப் 21,000 இருப்பேன். நான் பார்த்துட்டேன் மக்களே, சி கிடையாது. சி ஹேஷ் சி, பி ஹேஷ் சி. ஹேஷ்ன்றது தான் வந்து 3000 மோரை குறிக்குது. ஸோ பி இஸ் 3000 மோர் தென் சினா சி 16,000 இருப்பான். சரியா? சி 16,000 இருப்பான். சி எனக்கு என்னவா இருப்பான் 16,000 இருப்பான். ஓகேயா? ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சுல. பிஇ சி எஃப் ஏ எல்லாம் போட்டாச்சுல மக்களே. ஸோ இன்னும் ஒரு ஆள் யார் இருக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 12 13 இன்னும் ஒரு ஆள் யாரு வேற யார் இருக்கா, இந்த இருக்காங்க. இதை பார்க்கல பார்த்தீங்களா? பார்த்துட்டேன் மக்களே, பார்த்துட்டேன். டிஜியை பார்க்காம விட்டுட்டோம். சூப்பர் ஜி போடலை. கரெக்ட். ஸோ டி ஆம்பர்சன்ட் ஜி. ஆம்பர்சன்ட் எதை குறிக்குது 3000 லெஸ். ஸோ டி இஸ் 3000 லெஸ் தென் ஜி. அப்போ பார்த்தீங்கன்னா ஜி வந்து எனக்கு எவ்வளோ இருப்பாங்க 18,000 இருப்பாங்க. பார்த்துட்டேன் மக்களே, பார்த்துட்டேன். ஜி எனக்கு 18,000 இருப்பாங்க. இப்போ என்ன செஞ்சாச்சு, 8 பேரோட இன்கமிங் கண்டுபிடிச்சாச்சு. ஹச் 12,000, டி 15,000, ஏ 14, ஜி 18, எஃப் 21, பி 19, இ 17, சி 16. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோமா? டப்புன்னு ஒரு 4 ரவுண்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சம் மக்களே. இதை கூட நம்ம யோசிக்கலைன்னா நம்மளை இன்னும் டெவலப் பண்ணிக்கணும்னு அர்த்தம். நான் உங்களை தவறுதலாக சொல்ல, இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இந்த அளவு கூட நம்மளால யோசிக்க முடியலன்னா நம்ம ரீசனிங் நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். போட்டுட்டு 1 2 3 4 5 இங்கே ஜி 2 பாசிபிலிட்டி. எஃபோட லெஃப்ட்லேயும் 5% விட்டு ஜி போட்டுட்டேன், எஃபோட ரைட்லேயும் 5% விட்டு ஜி போட்டுட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் ஈஸி தானா? அதாம்மா, நம்ம ட்ரை பண்ணோம்னா ஈஸி. சில பேர் ட்ரை பண்ணவே பயப்படுறாங்க சௌமியாம்மா, அதுதான் நமக்கு வெறியாகும். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, டி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு எஃப். ஸோ டி இதே பாசிபிளில் எஃப்க்கு ரைட் சைட்லேயும் இருக்கலாம். சரியா? இது சேம் பாசிபிள். எஃப்க்கு லெஃப்ட்ல டி எடுத்திருக்கேன், இதில் எஃப்க்கு ரைட்ல டி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு லெஃப்ட்ல டி எடுக்கிறேன், இதில் எஃப்க்கு ரைட்ல டி எடுக்கிறேன். இங்கே ஜி. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் பர்சன், இங்க இருங்களேன், இதை நல்லா பாருங்க. நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் சி டு ஜி சேம் அஸ் த லெஃப்ட் ஆஃப் டி டு எஃப். லெஃப்ட் ஆஃப் டி டு எஃப் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து டிக்கு ரைட் லெஃப்ட் எஃப் இருக்கா? அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கு ரைட்ல ஜி. ஒரே நிமிஷம்ங்க.
ரைட் ஆஃப் சி டு ஜி சேம் அஸ் லெஃப்ட் ஆஃப் டி டு எஃப். அப்போ இங்கே சி வருவானா அதில்? இப்போ டி டு எஃப்னு சொல்கிறான். 1 2 லெஃப்ட் ஆஃப் தானே, டியோட லெஃப்டில் 1 2 3 4 5 6 7ஆவதா எஃப் இருக்கான். அப்போ சிக்கு ரைட்டில் 7ஆவதா ஜி இருக்கணும். கரெக்டா? சியை இங்கே போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 ஒரே நிமிஷம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கு லெஃப்டில் டி டு எஃப் டியோட லெஃப்டில் இருக்குது. அதாவது ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் டி டு எஃப்னா டியோட லெஃப்டில் எஃப்னா அப்போ சி எங்கே போடுவேன்னா சியோட லெஃப்டில் ஜி, சாரி சியோட ரைட்டில் ஜி, இங்கே சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டியோட லெஃப்டில் எஃப்க்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே ஈக்குவல் சியோட ரைட்டில் ஜிக்கு இருக்கணும். இப்போ இங்கே டியோட லெஃப்டில் எஃப்க்கு நடுவில் யாருமே இல்லையா, அப்போ சியோட ரைட்டில் ஜிக்கு நடுவில் யாரும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா கன்சிக்யூட்டிவ்லி ஆல்ஃபபெட்டிக்கலி நேம்டு பர்சன் டிட் நாட் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல். ஏன்னா சிடி பக்கத்தில் வந்துடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டியோட லெஃப்டில் எஃப் இருக்காங்களா, அப்போ சியோட ரைட்டில் ஜி இருக்கணும். அப்போ சி இங்கே வருவாங்க. சியோட ரைட்டில் ஜிக்கு நடுவில் யாருமே இருக்கக்கூடாது. இங்கே டியோட லெஃப்ட்டுக்குள்ள எஃப்க்கு நடுவில் யாருமே இல்லை. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டிக்கு லெஃப்டில் 1 2 3 4 5 6 7 ஹச் இங்கே. அட்லீஸ்ட் 2% சிட் பிட்வீன் ஹச் அண்ட் த 4th ஹையஸ்ட் இன்கம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், இது செகண்ட் ஹையஸ்ட், இது தேர்ட் ஹையஸ்ட், இதுதான் 4th ஹையஸ்ட். ஸோ ஹச்சுக்கும் ஈக்கும் நடுவில் 1%, ஹச்சுக்கும் ஈக்கும் நடுவில் 1%. கரெக்டா? ஹச்சுக்கும் ஈக்கும் நடுவில் 1%, சாரி ஹச்சுக்கும் ஈக்கும் அட்லீஸ்ட் 2% நடுவில் இருக்கணும். ஹச்சுக்கும் ஈக்கும் நடுவில் அட்லீஸ்ட் 2% இருக்கணும் அப்படின்றான். அப்போ இங்கே இ வராது, அப்போ இங்கே தான் இ போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஹச்சு கிட்ட இங்கே எஃப் கிட்ட இ வராது, இங்கே தான் இ போட முடியும். சரியா? ஸோ அடுத்து என்ன, பி இங்கே போட முடியாதுன்னா பி இங்கே, இதில் சிக்கு பக்கத்தில் பி இங்கே போட முடியாதுன்னா பி இங்கே. அடுத்து இன்னொரு பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன, ஏ, அது இங்கே வந்துடும். இதுலேயும் ஏ இங்கே வந்துடும். கிளியரா எல்லாத்துக்குமே மக்களை? இப்போ கிளியராக இருக்கா? லைவு பஃபர்னு போடுறீங்க, இப்போ கிளியராக இருக்கா? இப்போ கிளியராக இருக்கா? ஹவ் யூ கேன்சல் 2 பாசிபிலிட்டி என்ன? அதான் சொல்கிறேன்ல, கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்டிக்கலி பர்சன் சிட் டஸ் நாட் சிட் அட்ஜஸ்ட் டு ஈச் அதர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சியும் டியும் பக்கத்தில் இருக்காங்க. சரிங்களா? சியும் டியும் பக்கத்தில் இருக்கனால அந்த பாசிபிலிட்டி கேன்சல். கிளியர் எல்லாத்துக்குமே? இப்போ கடைசியாக நம்ம இந்த இதை பார்க்குறோம். பிக்கும் டிக்கும் உள்ள 1 more than லெஃப்ட் ஆஃப் ஏஹெச். அதாவது பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கணும். பியோட ரைட்டில் பார்க்கும்போது பிக்கும் டிக்கும் நடுவில் 2%னா ஏயோட லெஃப்டில் பார்க்கும்போது ஏக்கும் ஹச்சுக்கும் நடுவில் அதோட 1 கம்மியாக இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்க, பியோட ரைட்டில் டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. அப்போ ஏயோட லெஃப்டில் பார்க்கும்போது எனக்கு 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. இது பாசிபிலிட்டி கேன்சல். ஏன்னா பிக்கு டிக்கு நடுவில் தான் 1 more இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 1 more வந்துடுறாங்க. சரியா? ஸோ அப்போ இது ஃபாலோ ஆகும். ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு செஷன் முடிந்து விட்டது. கிளியரா எல்லாத்துக்குமே?